கோல்ட் வின்னர் வழங்கும் சுவையும் ஆரோக்கியம். வணக்கம் நேயர்களே, கோல்ட் வின்னர் வழங்கும் சுவையும் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பைசி போண்டா எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வரது மழை காலமாக வருது. ஸ்பைசியாக சாப்பிடணுன்னு எல்லாருக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும். வீட்டில் உட்காந்து அப்படியே மழையை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு டீயை சிப் பண்ணிகிட்டே நல்ல ஒரு போண்டா மாதிரி. போண்டா ஆஃப்கோர்ஸ் என்னோட ரொம்ப ஃபேவரட். பட் இப்போ நம்ம பண்ணுறது ஒரு குஜராத்தி ஸ்டைல், ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பைசி தபேலி மிக்சர் மாதிரி அதை கொண்டு அதை ஆனால் அதை போண்டாவாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் உங்களோட உருளைக்கிழங்கு போண்டால ஒரு நிறைய ஸ்பைஸை பம்பின் பண்ணின ஒரு ஸ்பைசி போண்டா அது. ஹாய் ஜூலியானா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ஃபைன். இப்போ உங்க நேம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு, ஜூலியானா அப்படின்ட்டு. சரி, ஓகே. சரி, இன்னைக்கு உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டிஷ் என்னன்னா ஸ்பைசி போண்டா பண்ண போறோம். ஸோ இது எப்படி பண்றது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். நேர்களே, என்னென்ன இன்கிரீடியன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. வரமிளகா, ஜீரகம், மிளகு, தேங்காய் துருவல், சோம்பு, பிரிஞ்சி இலை, வேர்க்கடலை, சுகர், பட்டை, கிராம்பு, தனியா விதை, போமோகிரானட், பெருங்காயம், வேக வைத்த உருளைக்கிழங்கு. ஸோ இட்ஸ் ரியலி அ ஹியூஜ் லிஸ்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ். ஸோ பொறுமையாக காப்பி பண்ணிக்கோங்க நேர்களே. இதை தவிர இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இன்க்ரீடியன்ட் இருக்குது, அது சீஸ். சரியா? ஸோ இட்ஸ் கோனா பி அ சீஸி ஸ்பைசி போண்டா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க இது கொஞ்சம் லைட்டாக கோல்ட் வின்னர் ஆயில் விச் இஸ் D3 என்ரிச்ட் இல்லையா, அதில் ட்ரை ரோஸ்ட்டும் பண்ணிக்கலாம். பட் ஜஸ்ட் அதோட ஷெல்ஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இப்போது எல்லாமே மசாலாக்கள் நம்ம எவ்வளவோ ரெசிபிஸ் பார்க்குறோம், எவ்வளவோ நம்ம கற்றுக்குறோம், வீட்லேயும் நிறைய நம்ம செய்கிறோம். பட் ஆனால் நிறைய சமயம் நம்ம பார்க்கும்போது இந்த மசாலாக்களை நிறைய பேர் ட்ரை ரோஸ்டே பண்ணிடுறாங்க. பட் நான் இது பர்சனலாக என்ன கண்டுபிடிச்சேன்னாக்கா, இது கொஞ்சோண்டு ஆயில் விட்டு அதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை பண்ணாக்க அதோட ஷெல்ஃப் லைஃப் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அன்லெஸ் இப்போ நீங்கள் இப்பயே நீங்கள் பண்ணணும் அப்படின்னாக்கா ஓகே ஃபைன். சமைக்கும் போது நம்ம எவ்வளவோ எண்ணெயை ஆட் பண்ணுறோம். அந்த மசாலா பொரியறதுக்கு ஒரு ½ டீஸ்பூன் எண்ணெய் போட்டு நம்ம அதை வதக்கி பொரிச்சோம்னாக்க இட் பிகம்ஸ் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாகவும் ஆகும். அட் த சேம் டைம் ஷெல்ஃப் லைஃபும் அதுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒன்றுனா வில் ஜஸ்ட் ஆட் த இன்க்ரீடியன்ஸ். ஓகே, தனியா, ஓகே, தென் இந்த பிரியாணி விதை, லிட்டில் பிட் சோம்பு, ரொம்ப அதிகம் இல்லை, பெப்பர் ஃபார் ஸ்பைஸ், அப்புறம் ஜீரகம், பட்டையில் ஒரு சின்ன பீஸ், ஓகே, கிராம்பு எல்லாம் ரொம்ப குறைச்சி போட்டால் போதும். லாஸ்ட்டாக இதை வதக்கி முடியும் போது நம்ம இந்த கோகோனட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பைஸ் மிக்ஸ்சர் it will give a totally different flavor for this plain potato. நம்ம சிம்பிள் பொட்டேட்டோ நம்ம சாப்பிடும்போது இது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அது எதர் நம்ம அந்த டேட் அண்ட் ஸ்வீட் சட்னி இருக்குல்ல, சாட்டில் வரும்ல, அதில் ஒரு ஸ்பூன் நம்ம அந்த பொட்டேட்டோ மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அதை சாப்பிடும்போது யூ கேன் யூஸ் இட் அஸ் அ டிப், அப்படியும் பண்ணிக்கலாம். போத் வில் பி வெரி நைஸ். ஸ்மெல் நல்லா இருக்கு இல்லையா அது? So and now once the smell has come, we can அது almost done அது. And then little bit of coconut. ரொம்ப I don't want the coconut flavors to predominate too much. அதுக்கப்புறம் little bit, ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் ஹெவி இன்க்ரீடியன்ஸ்னால பெருங்காயம் கொஞ்சோண்டு. Okay, so what we'll do, we'll grind it. சில சமயம் இதுக்கு பதிலாக வீட்டிலையே அரைச்ச கரம் மசாலா இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். இப்போ சம்டைம்ஸ் இப்போ நம்ம வீட்டிலையே நம்ம நார்த் இந்தியன் கரம் மசாலா அரைக்கிறோம்னாக்கா அது இட் வில் பி மோர் ஸ்ட்ராங் தேன் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட. ஸோ அதனால் அதில் ஒரு சின்ன ஒரு சிட்டிகை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இதை முதல்ல நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வித் a little bit of this thing. ஓகே, ஸோ
So where and what are your other hobbies? Mainly dancing. Ground. இத பாத்தீங்கன்னாக்க இவ்ளோ அழகா அது வந்திருக்குது. ஸ்பைசஸ் அப்படி. ஆமா, அப்படியே ஸ்பைசஸ். பொதுவாக என்னன்னா போண்டா பண்ணணும்னாக்கா நம்ம உருளைக்கிழங்குல வந்து பச்சை மிளகாய் இதெல்லாம் வெட்டி போட்டு அதை உருண்டை பிடிச்சி பஜ்ஜி மாவில் போட்டு வில் டீப் ஃப்ரை இல்லையா? ஸோ இந்த தரம் அந்த பொட்டேட்டோவில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்பைஸ் ஆட் பண்ண போகிறோம். நல்லா ஸ்பைசியாக. ஆமாம், ரொம்ப ஸ்பைசியாக இருக்குது. ஓகே, அண்ட் தென் a pinch of sugar. Chumma just for that flavor, okay? And then salt. And then some verkadalai. Okay. Peanuts or crunchiness varum இல்லையா? ஆமா. Salt will add. இந்த இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டேட் அண்ட் டேமரின் சட்னி இருக்கு இல்லையா, அது வந்து ஆமாம் ஒரு டீஸ்பூன் வந்து வில் ஜஸ்ட் ஆட் டு திஸ். நல்லா இந்த இதோட காம்ப்ளிமெண்ட் பண்ணும் அது நல்லா. ப்ளஸ் சம் பொமக்ரானட். ஸோ ரியலி இட்ஸ் அன் எக்ஸாட்டிக் மிக்ஸ். ஓகே, வாட் இஸ் யுவர் உங்கள் கிளாசிக்கல் பரதத்தில் உங்கள் ஃபேவரட் டான்ஸ் என்னது? என்னோட ஃபேவரட் டான்ஸ் வந்து ஃபார் மை அரங்கேற்றம் நான் வந்து ஒரு ஜீசஸ் டான்ஸ் ஆடினேன். ஜீசஸ் டான்ஸ், ஓகே. அதான் என்னோட ரொம்ப ஃபேவரட்டானது. நான் ஆக்சுவலாக நான் வந்து ஒருத்தட்ட கூட நான் கேட்டுட்டேன். நான் ஷி இஸ் அ வெரி ப்ரொஃபஷ்னல் டான்ஸர் அண்ட் டாக்டர். அவங்ககிட்ட வந்து கேட்டபோது எவ்வளவோ கிருஷ்ணன் கண்ணன் பற்றி நம்ம பரதநாட்டியத்தில் அதுதானே வருது தீம். இல்லைன்னா இப்போலாம் தமிழ் பாட்டுகளுக்கு ஆடுறாங்க. ஸோ ஜீசஸ் பற்றி நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே, அதை பற்றி பண்ணுறாங்களா? ஸோ மெனி ஸ்டோரி சாங் அண்ட் டான்ஸ் சீக்வன்ஸ் அதுதானே அது இருக்குது இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு நான் கேட்டேன். அஃப்கோர்ஸ் வந்து இது வரைக்கும் தெரில, பட் நத்திங் ராங் இன் டூயிங் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வெரி நைஸ். நீங்கள் அந்த மாதிரி ஜீசஸ் பற்றி யூ ஹவ் டான்ஸ்டா? எஸ். அது என்ன தீம் அது? அது வந்து ஒரு லைஃப் ஸ்டோரி ஆஃப் ஜீசஸ். அவங்க பிறந்தது, ஹிஸ் டெத் அண்ட் தென் ரெசரக்ஷன், அதெல்லாம். ஓகே ஓகே. ஸோ இதை வந்து அதை வேணால் ஜஸ்ட் ரோல் இட் அண்ட் நம்ம பிளெயினாக கூட போட்டுக்கலாம். ஸோ லக் யாருக்கு எது கிடைக்கிறதோ தெரியல நம்மளுக்கு. ஓகே, ஸோ இதை வந்து ஜஸ்ட் கோட் இட் இன்டு திஸ். ஓகே ஜூலியானா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது ஜஸ்ட் இது போட்டுங்க. இப்போ என்னன்னாக்கா திஸ் பர்டிகுலர் ஆயில் வந்து இட் இஸ் வைட்டமின் D3 என்ரிச்ட் ஆயில். இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 60 to 75% ஆஃப் பீப்புள் வந்து அவங்களுக்கு வைட்டமின் D டிஃபிஷியன்சியே இருக்குது. சரியா? ஸோ அதனால் வந்து அதுக்காக வந்து அதுலேயும் சர்டன் பர்சன்டேஜ் தே ஆர் டிஃபிஷியன்ட் டிஸ்பைட் ஆஃப் ஹேவிங் இனஃப் சன்ஷைன். ஸோ பெரும்பாலானவர் வந்து இப்போ எங்கே போனாலும் நம்மளுக்கு ஏசி இருக்குது. தட்ஸ் அ லைஃப் கல்ச்சர் இல்லையா? இப்போ வெயிலில் போய் காயறதுங்கிறது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் தான் அது இல்லை? அதனால் வந்து ஸோ பிகாஸ் ஆஃப் தட் வி மோர் கண்டிப்பாக இந்த வைட்டமின் D3 என்ரிச்ட் ஆயில் ரொம்ப முக்கியம். அண்ட் இதில் வந்து த்ரூ எக்ஸ்டர்னல் சோர்ஸ் த்ரூ ஆயில் கொடுக்கறது ரொம்ப ஈஸி. என்னென்னா அந்த வைட்டமின் D3 வந்து இட்ஸ் அன் ஆயில் சால்யூபிள் வைட்டமின். ஓகே. ஸோ அதனால் இட்ஸ் வெரி ஈஸி டு அட்மினிஸ்டர் இட் த்ரூ இந்த மாதிரி ஒரு ஆயில் சோர்ஸ் வழியாக, ஒரு நியூட்ரிட்டிவ் இது வழியாக. அண்ட் அதே மாதிரி ஒரு டீப் ஃப்ரைங் டிப் இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா வந்து கம்மி எண்ணெய் வச்சுட்டு ஸ்மால் பேட்சஸாக பண்ணுறது வந்து இஸ் மச் ஈஸியர். த திங்ஸ் பிகம் மோர் கிறிஸ்பியர். வாட் எவர் யூ ஃப்ரையிங் இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியராக ஆகும். ஸோ கம்மி எண்ணெய், ஸ்மால் பேட்சஸ், ஒரு பேட்ச் முடிச்சுட்டு இல்லை 2 பேட்ச் முடிச்சுட்டு டிஸ்கார்ட் தட் ஆயில், தென் ஆட் another ஸ்மால் பேட்ச் ஆஃப் ஆயில். மோர்ஸோ பிகாஸ் என்னன்னாக்கா இப்போ ரொம்ப நிறைய ஒரே ஆயில் பாட்டில் நம்ம நிறைய பீசஸ் ஆஃப் ஃப்ரையிங் ஐட்டம் போட்டோம்னா டெம்பரேச்சர் அப்படியே ஃபால் டவுன் இல்லையா? ஸோ அதனால் வந்து கிறிஸ்பியாகவும் ஆகாது. இட் ஒன்ட் கெட் ஃப்ரைட் ஆல்சோ. ரொம்ப நேரம் அந்த எண்ணெயவே வைக்கணும்.
ரொம்ப சாஃப்ட். எதுவுமே வந்து when you deep fry அத டக்குன்னு அத பொரிச்சு எடுத்தாக்க that's the best way no to so that அப்பதான் வந்து உங்களுக்கு ஆயில் குடிக்காம அப்படி நீட்டா வந்துரும் அது. ஒரு பேனில் தனியாத்தூள், சிவப்பு மிளகாய், ஜீரகம், சோம்பு, மிளகு, பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை, தேங்காய் அனைத்தையும் சேர்த்து வதக்கி கொள்ளவும். வதக்கின பொருட்களை கொரகொரப்பாக அரைத்து கொள்ளவும். வேக வைத்த உருளைக்கிழங்குடன் இந்த மசாலாவை சேர்த்து சிறிதளவு பெருங்காயம், சுகர் சேர்த்து சிறிதளவு உப்பு சேர்த்து மாதுளை, வேர்க்கடலையும் டேட்ஸ் டாமரின் பேஸ்டையும் இத்துடன் ஆட் செய்து உருண்டைகளாக பிடிக்கவும். போண்டா மிக்ஸை கரைத்து கொண்டு போண்டா மிக்ஸில் முக்கி டீப் ஃப்ரை செய்து எடுக்கவும். ஸ்பைசி போண்டா தயார். ஸோ அதனால நேர்களே கட்டாயம் செஞ்சு பாருங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அண்ட் அந்த மசாலா வந்து நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ மசாலாவா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் வந்து இப்போ நான் சொன்னேன் வந்து உங்ககிட்ட வீட்டில் கரம் மசாலா தான் போடலாம். பட் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டதோட டேஸ்ட் வந்து உண்மையிலே டிஃப்ரெண்ட் பிளேனில் இருக்குது. நார்த் இந்தியன் மாதிரியும் இருக்குது. பட் ஆனால் நல்லா சக்கா சக் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. வெரி நைஸ் அண்ட் டேஸ்டி. ஸோ ஸ்பைசி போண்டா கட்டாயம் செஞ்சு பாருங்கள். அண்ட் மீண்டும் இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.